அதிபர்களுக்கு கண்டம் உண்டு, சர்ச்சை உண்டு, ரெபலா மாதிரி டாக்டர்ஸாக இருக்கீங்கன்னா கவனமாக இருங்க. இன் ஜென்ரல் பொதுவாகவே டார்கெட் என்னவாக இருக்கிறதோ அது நடந்தே தீரும். ஆனால் என்னன்னா இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி அநாகரிகமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. எப்படி இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பீர்கள். சந்திரன், கேது, சூரியன்லாம் சேரும்போது பொதுவாக உடம்புல நண்பர்களிடையே வாக்குவாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிறைய பேர் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல போய் இந்த சூரியன் கேது சந்திரனுடைய காம்பினேஷன் ஏற்படுகிறது. ஸோ இந்த சூரிய கிரகணம் லாபஸ்தானத்தில் கனெக்ட் ஆகிறதுனால பொதுவாகவே மிகப்பெரிய லாபங்கள், வெற்றியை கொடுக்கும். இதில் ஒரு சின்ன சூக்ஷமாக இருக்குது. விருச்சிக ராசின்னு சொன்னால் வாஷிங்டன், யூஎஸ், கனடா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிபர்களுக்கு கண்டம் உண்டு, சர்ச்சை உண்டு, ரெபலா மாதிரி நிறைய பேர் இருக்கிறத ரிசைன் பண்ணுற மாதிரிலாம் நடக்கும். அதனால் வெளிநாடு வாழ் நபர்கள் யாரெல்லாம் அரசியல் இருக்கீங்களோ கவனமாக இருங்க. மெடிசன் துறைகள், டாக்டர்ஸாக இருக்கீங்கன்னா கவனமாக இருங்க. இன் ஜென்ரல் பொதுவாகவே லாபங்கள் நிறைய கிடைக்கும். பொதுவாகவே எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் கரெக்டாக நடக்கும். டார்கெட் என்னவாக இருக்கிறதோ அது நடந்தே தீரும். ஆனால் என்னென்னா ஒருத்தர் கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே வருவோம். இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி அநாகரிகமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. அதாவது யார் உங்கள் குருவாக இருக்கிறார்களோ அந்த குரு வெளியே போகிற மாதிரி நீங்கள் உள்ளே போகிற மாதிரி நடக்கும். எப்படி இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பீர்கள். கால் முட்டி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், ஒரு சில பேருக்கு விட்டமின் குறைபாடுகள், சந்திரன், கேது, சூரியன்லாம் சேரும்பொழுது பொதுவாக உடம்புல கால்சியம் டெஃபிசிட் ஆகும். சில பேருக்கு ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உடையும். அதெல்லாம் கொஞ்சம் பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களிடையே வாக்குவாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிறைய பேர் பெரிய ஒரு பொறுப்புக்கு வருவீங்க. எதிர்பார்க்காத பொறுப்பு, எதிர்பார்க்காத பணம், பத்திரங்களில் ஏதாவது பிரச்சனை ஆச்சு, வீட்டு பிரச்சனைகள் நல்லபடியாக முடிஞ்சு கைக்கு வரக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி கேஸ் ஜெயிச்சு அதனால் வரக்கூடிய பணம், இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கிறது. அதனால் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. இன் ஜென்ரல் விருச்சிகராசி நண்பர்களுக்கு பயமே வேண்டியது இல்லை. ஏன்னா இந்த ஒரு டைம் பீரியடில் எதெல்லாம் நீங்கள் விட்டிங்களோ அதெல்லாம் எப்படி இருந்தாலும் தேர்ந்தெடுத்து ரிட்டர்ன் வந்துடுவீங்க. நிறைய பேர் பணமே இருக்காது, லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த லோன் கிடைக்குமான்னு தெரியாத இருக்கக்கூடிய ஒரு கவலை. இப்போ லோன் கிடைக்கும். ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், ஒரு குழந்தை பிராப்தம் ஏற்படுமான்னு தெரியாத ஒரு புதிதாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக ஆண் குழந்தை வம்சாபிவிருத்தி ஏற்படும். சாட்சாத் உங்கள் முன்னோர்களே பிறப்பாங்க. இந்த டைம் பீரியடில் உங்கள் ஹெல்த் பார்த்துக்கணும். பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரமாக உட்காந்துருக்கு, லாபஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் உட்காந்துருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி காம்பினேஷனில் உடம்பில் சமநிலை தவறும். கோவப்படுறது, ஆக்ரோஷப்படுறது, டென்ஷன். ரெண்டாவது, தயவு கூர்ந்து புரிஞ்சுக்குங்க, தேவையில்லாத பழக்க வழக்கத்தை விட்டுறணும். இந்த டைம் பீரியடில் ஜாலியாக போகிறேன், ஜல்சா பண்ணுறேன், வெளிநாடு போகிறேன், நைட் ட்ரிப் போகிறேன், தயவுசெய்து புரிஞ்சுங்க, அதெல்லாம் எந்த பிரயோஜனம் கிடையாது. உங்களுடைய அம்மா அப்பாவை நன்னா பார்த்துங்க. அம்மா அப்பாவை சேவை செய்கிறவங்க வம்சமாக நன்னா இருப்பாங்க, தர்மத்தை மீற மாட்டாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ விருச்சிகராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்களோட கூடிய சந்தோஷம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது சொல்லியே தீரணும். உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், கிஃப்ட்டு கொடுக்கணும். என்ன கிஃப்ட்டு? செம்பு பாத்திரம், செம்பு ஜக்கு, செம்பு வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கோதுமை ஒரு 1/2 கிலோ சேர்ந்து நீங்கள் அங்கே கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய விற்பனர்களுக்கு, வேத விற்பனர்களுக்கு, பிராமணர்களுக்கு தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். பரிகாரங்களுக்கு 100% ரிசல்ட் உண்டு. அதுலேருந்து நிறைய பேர் சொல்கிற மாதிரி இப்போ அதை பற்றி பெருசாக தெரியாது, அதனால் அது வேலை செய்யாது, இது வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எந்தெந்த சுக்தங்கள் படித்தா நல்லது நடக்கும், எந்தெந்த விஷயங்கள் நல்லது நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அதிகமாக இருக்கும். ஸோ சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று இதை தானம் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. இப்போ சூரிய கிரகணத்தில் நம்ம என்ன பண்ணணும்? பொதுவாகவே 6 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும். வயிறு காலியாக இருக்கணும். கர்ப்பிணி ஸ்திரீகள், வீட்டில் பெரியவங்க, இவங்கெல்லாம் அப்படி நம்ம பண்ண முடியாதுங்கிற மாதிரி கொஞ்சம் ஜூஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிறது தப்பு கிடையாது. இன் ஜென்ரல் இந்த சூரிய கிரகணம் நல்லதான்னு கேட்டால், சூரியன் அப்படிங்கிறது அரசு குலத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், பொலிட்டிக்கல் பீப்புள், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், எந்த துறைகளிலுமே மிக முதன்மையாக இருக்கக்கூடிய நபர்களை சூரியனை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆளுமை செய்யும். அதில் கேது கனெக்ட் ஆகுது. ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் நடந்தது செப்டம்பர் 7ஆம் தேதி. பார்த்தீங்க, ஜப்பான்
பிரான்ஸ், நேபாள் எந்த அளவுக்கு பத்திட்டு எரியுதுன்னு சொல்லி. அரசியல்வாதிகளுக்கு கண்டம், சர்ச்சையில் மாட்டுவது, புரட்சி வெடிப்பது, இதெல்லாம் பேசியிருப்போம். சூரிய கிரகணத்துக்கு என்ன நடக்கும்? சூரியன் சந்திரன் ரெண்டும் இணைகிறது. அதில் மிக முக்கியமாக கேது கிரஸ்த சூரிய கிரகணம்ங்கிறதுனால கண்டிப்பாக ஆடியோ வீடியோ டேப் நிறையா வரும். அரசியல்வாதிகளில் எஜுகேஷனல் மினிஸ்டர்ஸ்க்கு பாதிப்பு உண்டு. அதே மாதிரி மெடிசினல் துறை, சுகாதாரத்துறை, எந்த ஸ்டேட்டெல்லாம் தெரியாது, நிறைய இடங்களில் பிரச்சனை கொடுக்கும். முதன்மையாக இருக்கக்கூடிய இசை அமைப்பாளர்களாகட்டும், கலைஞர்களாகட்டும், ஜோதிடர்களாகட்டும், கலைகளில் ஆயக்கலைகள் 64, அந்த 64 கலைகள் இருக்கக்கூடிய எந்த முதன்மையான நபராக இருந்தாலும் கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்கும். அதனால் பொதுவாகவே எந்தெந்த இடங்கள் நமக்கு பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸ்பெயின், அல்ஜீரியா, ஜெர்மனி, நைஜீரியா, இந்த மாதிரி இடங்கள், போர்ச்சுகல், நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, அதே மாதிரி மிக முக்கியமாக சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்கானிஸ்தான், யூரோப், இஸ்ரேல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா, பாகிஸ்தான், இந்த இடங்கள் எல்லாமே அதிகப்படியான பாதிப்புகள், அரசியல் கலவரங்கள், சம்டைம்ஸ் மிகப்பெரிய பூகம்பம், அசம்பாவிதம், எதிர்பாராத இயற்கை அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதிரி இடங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க. சரி, இந்த சூரிய கிரகணத்தில் நம்ம என்ன பண்ணோம்? அதாவது ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு விதமான பாதிப்புகள். எல்லாருக்குமே நெகட்டிவே நடக்குமா? கிடையாது. யார் யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்? இந்த சூரிய கிரகணத்தில் பொதுவாகவே யார் யாருக்கு எந்தெந்த ராசிகளுக்கு டாப் கிளாஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் 1, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அமோகமாக இருக்கும், பெரிய வெற்றியை கொடுக்கும். எந்த ராசிக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு சொன்னால் கடக ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே டாப் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்தெந்த ராசிகளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நிறைய பிரச்சனை இருந்தாலும் நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைம் பீரியடில் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மேஷ ராசி நண்பர்களுக்கும் கிட்டத்தட்ட நன்னா இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 ராசிகள், கடகம், விருச்சிகம், மேஷத்துக்கு இந்த டைம் பீரியட், இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு நல்லது பண்ணும். எப்படி சார் கிரகணம் நல்லது பண்ணுமான்னு கேட்டால் எஸ். ஏன்னா கேதுவுடன் இணைந்த கிரகம் 3, 6, 10 கூடிய பாவகங்களில் 11 கூடிய பாவங்களில் உட்காரும்போது கூட நல்லது பண்ணும். இன்ஃபேக்ட் தனுசுக்கும் நல்லது பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட 4 ராசிகளுக்கு இந்த சூரிய கிரகணம் நல்லது பண்ணப்படுது. சரி, மற்றவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம்? சூரியன், சந்திரன், கேது இணைவு பொதுவாகவே 3 விஷயங்களை நாம் தானம் செய்ய வேண்டும். எங்கே தானம் பண்ணோம்? பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு. வெளிநாடு வாழ் நபர்களுக்கு பார்த்திங்கன்னா 12 மணி 22 நிமிஷத்துக்கு அப்புறம், நான் சொல்கிறது 22ஆம் தேதி காத்தால 12 மணி 22 நிமிஷம், நான் சொல்கிறது இந்தியன் டைம், அதுக்கு ஈக்குவலண்ட்டான உங்கள் டைம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி சமைச்சது நம்ம சாப்பிட்றோங்கிற பட்சத்தில் அந்த உணவு நஞ்சாக மாறும், விச் மீன்ஸ் விஷமாக மாறும். அதனால் நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகிறது, எதிர்பார்க்காம பிரச்சனைகள் கொடுக்குறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஒரே சளி தொந்தரவு, ஜலதோஷம், என்னென்ன சொல்லுமோ அந்த விக்ஸ் ஆக்ஷன் 500க்கு சொல்கிற, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சொல்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ இதுலேருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் என்ன தானம் செய்ய வேண்டும்? செம்பு பாத்திரம், காப்பர் அப்படின்னு சொல்லுவோம். செம்பு பாத்திரம், நெல், அதுக்கப்புறம் மிக முக்கியமானது இந்த டைம் பீரியடில் நம்ம இதுலேருந்து பிரச்சனைன்னு தவிர்க்கணும்னா தர்பை. அதாவது நீங்கள் பூஜா சாமான் ஸ்டோரில் கிடைக்கும் தர்பை. இந்த 3ஐயும் ஒரு 11 ரூபா தட்சணையை வைத்து செப்டம்பர் 22ஆம் தேதி காத்தால சிவபெருமானுடைய ஆலயத்தில் பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்கு, பிராமணர்களுக்கு போய் தானம் பண்ணும் பொழுது இந்த ஒரு கடோரமான ஒரு என்ன சொல்கிறது, மோசமான ஒரு கிரகணம் நமக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஒருவேளை நீங்கள் நல்லாவே இருந்தாலும் பண்ணுறது தப்பு இல்லை. ஏன்னா சூரியன் என்பது ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனா அப்பாவை மட்டும் குறிக்காது, மாமனாரையும் குறிக்கும், மூத்த பையனையும் குறிக்கும், முதுகு எலும்பை குறிக்கும், தலையை குறிக்கும், வலது கண்ணை குறிக்கும். இவ்வளோ காரகத்துவத்தை அந்த சூரியனுடைய ஒரு கிரகம் ஆளுமை செலுத்துகிறது. அப்போ இதில் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.